ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல 1/4 கிலோ பச்சரிசி வச்சு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு எப்படி ஈஸியா நெய் சொட்ட சர்க்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்டியா பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த குவாண்டிட்டி நல்லா சாப்பிடக்கூடிய பெரியவங்க 2 பேருக்கு காலை சாப்பாட்டுக்கு போதுமானதா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். பச்சரிசி 1.5 கப் எடுத்திருக்கிறோம். அதாவது 1/4 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கோம். நம்ம யூஸ் பண்ற பச்சரிசி வால்மார்ட்ல வாங்கினது. பார்பாயில்டுன்னு எழுதியிருந்தாங்கன்னா அது புழுங்கல் அரிசி. நம்மளுக்கு வந்து பார்பாயில்டுன்னு எழுதல. இது வந்து பச்சரிசி தான். அது கூட பாசிப்பருப்பு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். சிலர் சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கு பாசிப்பருப்பு சேர்க்க மாட்டாங்க. நம்ம வீட்ல எது பழக்கமோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் வந்து இதுல பாசிப்பருப்பு 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். இனிமே அந்த அரிசி பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு அதுல பால் 2 கப் சேர்த்துக்கிறோம். பொங்கல் அன்னைக்கு நம்ம இந்த பால் பொங்கிட்டு இருக்கிறனால இந்த பால் நல்லா பொங்கி வழியணும். அந்த மாதிரி பால் பொங்கணும் அப்படிங்கறக்காக நம்ம அரிசி பருப்பு கடைஞ்சோம் இல்லையா, அந்த தண்ணியில கொஞ்சத்தை இதுல சேர்த்துட்டோம் அப்படின்னா பால் நல்லா பொங்கி வரும். இப்ப பாருங்க, நம்மளுக்கு பால் ரொம்ப அழகா நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி பால் பொங்கி வரும்போது சின்ன பசங்க எல்லாம் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. குலவை சத்தம் போட தெரிஞ்ச பெண்கள் வந்து இந்த சமயத்துல அந்த குலவை ஒலி எழுப்புவாங்க. பால் பொங்கி வரும்போது நம்ம களைஞ்சு வச்சிருந்தோம்ல இந்த அரிசி பருப்பை சேர்த்துக்கணும். எங்க ஊர்ல வந்து எங்க வயல்ல இருந்து வரும்போது அந்த அரிசி பருப்பை வந்து நாங்க கழுவி போட மாட்டோம். அதை லேசா புடைச்சிட்டு போட்டுருவோம். அதை கழுவி போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். நான் வந்து ஒரு 2 கப் தண்ணி இது கூட சேர்த்துருக்கிறேன். இதை வந்து நல்லா அடி பிடிச்சிடாதபடிக்கு நல்லா கிளறி விட்டுக்குவோம். இது சீக்கிரமாவே வெந்துடும். இந்த அரிசி வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். அப்பதான் நம்மளுக்கு இந்த அரிசி நல்லா குழஞ்சு வரும். இப்போ வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த அளவு நல்லா சாஃப்டா இந்த அரிசியை நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ அரிசி பருப்பு நல்லா வெந்துருச்சு. அரிசி நம்ம 1/4 கிலோ எடுத்திருந்தோம் இல்லையா, அதே அளவுக்கு ஈக்குவலா நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். நம்ம 1/4 கிலோ வெல்லம் எடுத்துருக்கிறோம். இதை வந்து நமக்கு மெஷர் பண்ண முடியல அப்படின்னா துருவுன வெல்லமா 1.5 கப்பு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டா கரெக்டா இருக்கும். வெல்லத்துல 2 கப் தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைய விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்குவோம். வெல்லத்துல மண், கல் அந்த மாதிரி ஏதாவது இம்பியூரிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கறனால நம்ம அதெல்லாம் வடிகட்டிட்டு அந்த வெல்ல பாகு மட்டும் தனியா எடுத்துக்குவோம். நான் இந்த வீடியோல யூஸ் பண்ணியிருக்கிற வெல்லத்துக்கு பேரு சாஃப்ட் ஜாகரி. இந்த வெல்லம் வந்துட்டு நார்த் இந்தியால இருந்து வருதுன்னு சொல்றாங்க. இந்த சாஃப்ட் ஜாகரி எனக்கு மற்ற பலகாரங்கள் செய்யறதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கு அப்படிங்கறனால இந்த சாஃப்ட் ஜாகரி வாங்கியிருக்கிறேன். நம்மளுக்கு எந்த வெல்லம் பழக்கமோ, மண்டை வெல்லம், அச்சு வெல்லம் அந்த மாதிரி எதுனாலும் நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு யூஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. இதுல மண், கல்லெல்லாம் அதிகம் இல்ல. ஒரு இடி உரல்ல இல்லைன்னா மிக்சியோட சின்ன ஜார்ல 5 ஏலக்காய் எடுத்துக்கிறோம். வாசனைக்காக ஒரு சின்ன துண்டு இஞ்சியை மட்டும் தோல் சீவி எடுத்துட்டு வந்துட்டு அதையும் இந்த ஏலக்காய் கூட சேர்த்து போட்டு நல்லா இடிச்சுக்குவோம். கோவில்ல உள்ள சர்க்கரை பொங்கல் வாசனை வரணும் அப்படின்னா இதுல பச்சை கற்பூரம் அப்படிங்கிற பொருள் வந்துட்டு ஒரு சின்ன துண்டு, அதாவது ரொம்ப போட்டா ரொம்ப ஸ்மெல் வந்துடும். நல்ல ரொம்ப ஒரு சின்ன ஒரு துணுக்களவு மட்டும் அதுல சேர்த்துக்குவோம். ஒரு கடுகளவு சேர்த்தா போதும். அதையும் நான் இந்த ஏலக்காய் கூட போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு இந்த அரிசி வந்து நல்லா வெந்து குழஞ்சு வந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம சைட் பை சைட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவு நல்லா குழஞ்சு வெந்திருக்கணும். இது வந்து வேகாம அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சர்க்கரை பாகு சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அரிசி வேகிறது நின்றுடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா குழைய வேக வச்சுக்கணும். இது கூட நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வெள்ளப்பாகையும் சேர்த்துக்கிறோம். வெல்லம் சேர்த்த பிறகு அடுப்பை நல்லா மீடியம் ஹீட்ல வச்சுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். அப்பதான் இந்த வெல்லத்துல உள்ள இந்த பச்சை வாசனை போகும். அதே சமயம் இந்த சர்க்கரை பொங்கல் வந்து நல்லா திரண்டு ஒரு அல்வா பதத்துக்கு வர்ற மாதிரி நல்லா பொறுமையா அப்படி கிளறணும். ஆனா அடி பிடிச்சிடக்கூடாது. இப்படி நல்லா அல்வா பதத்துல இது நல்லா திரண்டு இந்த சர்க்கரை பொங்கல் வரும்போது நம்ம இடிச்சு வச்சிருந்தோம்ல இந்த வாசனை பொருட்கள், இஞ்சி, இது எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கணும். இஞ்சி, பச்சை கற்பூரம் சேர்க்கிறது நம்ம பழக்கம் இல்லை அப்படின்னா அதை விட்டுடலாம். மற்றபடி ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டாலே போதும். ரொம்ப வாசமா நல்லா இருக்கும் இந்த சர்க்கரை பொங்கல். பொதுவா பொங்கல் அன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம வேற வடை பண்ணா பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது மட்டுமே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா சாப்பிடுறவங்க அப்படின்னா 4 பேர் உள்ள வீட்டுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ வெல்லம் அந்த மாதிரி போட்டு பண்ணோம்னா ரொம்ப போதுமானதா கரெக்டா இருக்கும். சர்க்கரை பொங்கல் செய்யும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இனிமே நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு இந்த நெய் தாளிச்சுக்க போறோம். இதுக்காக நம்ம தாளிக்கிற பாத்திரம் ஒண்ணுல நம்ம 2 டீஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கிஸ்மிஸ் பழம், ஒரு 10-12 முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கோம். முந்திரி பருப்பை 2ஆ உடைச்சுக்கலாம், இல்லைன்னா சின்ன சைஸா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். தாளிக்கிற பாத்திரத்தை அடுப்புல வச்சு அந்த நெய் வந்து உருக ஆரம்பிச்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த முந்திரி கிஸ்மிஸை சேர்த்துக்கிறோம். நம்ம சேர்த்திருக்கிற முந்திரி பருப்பு லேசா செவந்து வரணும்.
அதே சமயம் இந்த கிஸ்மிஸ் பழம் நல்லா உப்பி வரணும். முந்திரி கிஸ்மிஸ் எடுத்து நம்ம சர்க்கரை பொங்கல்ல சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். நல்ல டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் நெய் சொட்ட ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, take care. See you.